ஹலோ வெல்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரியாக்டை பிளெயினாக வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை அப்படி பண்ண முடியாது. ஸோ நமக்கு அதுக்கு தேவை என்னென்னா, ஒரு ரியாக்டோட கம்ப்ளீட் செட்டப், பேபிள், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அதாவது ப்ரீ கான்ஃபிகராக வேணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து ரியாக்ட் கம்ப்ளீட்டாக ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளே கான்ஃபிகர் மேனுவலாக பண்ணுறதை விட கிரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு ஒரு நோட்.js ஒரு என்பிஎம் பேக்கேஜ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோடு வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்கள். அதை செக் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு நோடு இருக்குது, அதே மாதிரி என்பிஎம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா node.js.org அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்டிஎஸ் வெர்ஷனை. ஓகே, நோடு எனக்கு இருக்குது, என்பிஎம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னன்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டூல் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கிரியேட் ரியாக்ட் ஆப். ஸோ இதில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நிறைய டிபெண்டன்சிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை குளோபலாக இன்ஸ்டால் பண்ணலாம். குளோபலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, npm install create react app -g இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபலாக இன்ஸ்டால் ஆயிரும். ஆனால் நமக்கு குளோபலாக இன்ஸ்டால் ஆக தேவையில்லை. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டாக நமக்கு ஒரு வே இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, npx create react app. இதில் npx create react appனு சொல்லிட்டு நம்மளோட ஆப் நேம் கொடுக்கணும். நான் ஆப் நேம் வந்து சிம்பிளாக சாம்பிள்னு கொடுக்குறேன். சாரி, சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது கொடுத்தோன்னே எனக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஃபோல்டர்லாம் உருவாகிருச்சு. இதில் வந்து யான் தான் யூஸ் பண்ணுறோம். யான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யான்னு ஒன்று உண்டு, என்பிஎம்னு ஒன்று உண்டு. சாரி, என்பிஎம்னு ஒன்று உண்டு. ரெண்டில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சிமிலர் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பை டிஃபால்ட் வந்து ரியாக்டோட ஆப்ஸ் எல்லாமே யான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நான் வந்து என்பிஎம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யானை யூஸ் பண்ணலாம், என்பிஎம் யூஸ் பண்ணலாம். சேம் கமாண்ட்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டால் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே தான் போகணும். நான் வெளியே இருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு நான் சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறேன். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு சாம்பிள் அடிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயாச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கமெண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் இருக்கும். இது நம்மளோட பேக்கேஜஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ண இதோட டிபெண்டன்சி பேக்கேஜஸ் இதில் நிறைய இருக்கும். இதோட டிபெண்டன்சி இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அதாவது இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்புக்கு தேவையான டிபெண்டன்சிஸ். அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் ஃபோல்டரில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு index.html ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் சில லோகோஸ், மேனிஃபெஸ்ட் ஜேசன், இதெல்லாம் நம்ம அப்புறம் என்னன்னு பார்ப்போம். இதை ஓகே, சோர்ஸ்குள்ளே தான் நம்மளோட நம்ம அடிக்க வேண்டிய கோடிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த அந்த சோர்ஸ்க்குள்ளே தான். ஸோ இதில் ஒரு app.js இருக்குது, app.test.js இருக்குது, index.css இருக்குது, index.js இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ், setup.js, இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதுவும் தான். ஸோ ஓகே, இந்த பேக்கேஜ் ஜேசனில் தான் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் என்னென்னு தேவையும். ஸோ இதில் டிபெண்டன்சிஸாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் டாம் வச்சுருக்காங்க, ரியாக்ட் இருக்குது, யூசர் ஈவெண்ட் இருக்குது, அடுத்த ரியாக்ட் இருக்குது. இதை நான் ஸ்மால் ஆக்கியிருக்கிறேன். ஓகே, அடுத்து ரியாக்ட் இருக்குது. இப்போ கரண்ட் வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 18.2.0. அடுத்து ரியாக்ட் டாம் இருக்குது 18.2.0. ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இதோட டிபெண்டன்சிஸ். இது நம்ம முன்னாடி பார்த்தது, நம்ம சிடிஎனில் பண்ணும்போது ரியாக்ட் டாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அந்த சிடிஎனில் யூஸ் பண்ணும்போது சில கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பண்ணோம். அதை எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு index.js ஃபைலில் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மாதிரி தான் ஒரு ரூட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் ரூட்னு பண்ணியிருக்காங்க. document.getElementByIdன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பை. ஸோ இதே தான் நம்மளும் பண்ணோம். இந்த ஆப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஆப்பை தான் நமக்கு ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இந்த ரூட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே போனோம். இங்கே போய் index.html பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் இந்த இருக்குது. இதே தான் நம்ம பண்ணோம். மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணி பிளெயின் ரியாக்டை யூஸ் பண்ணோம். அதாவது எந்தவித பேபிள் செட்டப் இல்லாமல்
வெப் செட்டப் இல்லாமல் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஆனால் இந்த விஷயத்த இதுவே ஹேண்டில் பண்ணிக்கும், கிரியேட் ஆக்ட் ஆப்பே ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ப்ராஜெக்டாக ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, இதுலவே பார்த்தா நமக்கு தெரியும். ஸ்கிரிப்ட்ஸில் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்ஸ், அதாவது என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். பில்ட் பண்ணுறதுக்கு என்பிஎம் பில்ட்னு கொடுக்கணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்பிஎம் ரன் டெஸ்ட் கொடுக்கணும். என்பிஎம் ரன் எஜெக்ட் கொடுக்கணும். எஜெக்ட் வந்து மோஸ்ட்லி கொடுக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். ஸ்டார்ட் இப்போ நம்ம என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணணும். என்பிஎம் ஸ்டார்ட் சொன்னோடனே நமக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட். ஒன்று நீங்கள் என்பிஎம் ஸ்டார்ட் அடிக்கணும், இல்லை ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்னு அடிக்கணும். ஆனால் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படி அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்ட் ஸ்கிரிப்டை உங்களோட என்பிஎம் பேக்கேஜில் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியாது. நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்பிஎம் இன்ஸ்டால் ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் -g இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து உங்களுக்கு குளோபலாக இன்ஸ்டால் ஆகும். குளோபலாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது எனக்கு குளோபலாக தேவையில்லை. ஸோ நான் இதை இக்னோர் பண்ணிக்கிறேன். இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு தேவை இப்போ என்பிஎம் ஸ்டார்ட். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்ங்கிறது ரன் ஆகுது. ரன் ஆகும்போது வெப் சர்வர் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஆப் லோட் ஆயிடுச்சு. இங்கே இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இதில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ரியாக்ட் ஆப், டிஃபால்ட்டான ரியாக்ட் ஆப் இதுதான். இது நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா app.jsல போய் சேவ் டு ரீலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவ் டு ரீரன் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ரீலோடுங்கிறது ரீரன்னாக மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம அங்கே அந்த app.jsல நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் வேறு இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸ் காம்பனன்ட் பற்றி பார்த்தோம், ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் பற்றி கிளாஸ் காம்பனன்ட் பற்றி பார்க்கலாம், பேசிக் பார்த்தோம் சும்மா. அதே மாதிரி தான் இங்கே ஒரு 10 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்படி தான் ரன் ஆகுது. இதில் JSX சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம HTML ரன் பண்ணுறோம், அதே மாதிரி இதுவும் ரன் ஆகுது. ஸோ இதில் நம்ம நார்மலாக ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட் ஆஃப் div empty, அதுக்கப்புறம் நம்மளோட பேராகிராஃப் create element of paragraph, அதில் empty object props எதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் paragraph. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு எரர் வந்திருக்கு எனக்கு. ரியாக்ட் என்னன்னு தெரியல. ஸோ ரியாக்ட் இம்போர்ட் பண்ணல நம்ம ஃப்ரம் ரியாக்ட். ஓகே லோகோ தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திஸ் இஸ் பேராகிராஃப் இதுவும் ரன் ஆகும். ஆனால் JSX வந்து எக்ஸ்ட்ரா அந்த சப்போர்ட் கொடுக்கும். இதை நம்ம எப்படி ரன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம நார்மலாக ரிட்டர்ன் ஒரு div கொடுத்துட்டு பேராகிராஃபில் திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சேம் ரிசல்ட் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரியாக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். அதில் என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட் பேக்கேஜ்.json இது வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.